நிறைய பேர் நினைக்கிறாங்க மக்களாக இருக்கக்கூடிய காபா வந்து அல்லாவுடைய இறையில வந்துட்டு நம்ம வந்து வணங்கக்கூடிய கல்லுன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. மாறாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் அது ஒரு டைரக்ஷனாக தான் பார்க்குறாங்க. அது ஒரு திசையாக தான் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் 35 வயது இருக்கும்போது காபாவில் வந்து வெள்ளம் வந்துருச்சு. அப்போது காபாவை கட்டுறதுக்கு ஹலாலான பணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களிடையே குறைவாக இருந்ததால் ஒரு சின்ன பகுதியை வந்து விட்டுட்டு காபாவை வந்துட்டு கட்டியிருப்பாங்க. அந்த சின்ன பகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாதி வட்ட வடிவில் இருக்குது இல்லையா, செமி சர்க்கிள் காபாவுக்கு ஒட்டியிருக்கும். அந்த இடம் வந்துட்டு காபாவுடைய ஒரு பகுதி. இன்றைக்கி வந்து யாரெல்லாம் வந்துட்டு காபா உள்ளார போய் தொடணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் தொடர்றதுக்கு அனுமதி உண்டு. இது என்ன குறிக்குது அப்படின்னாக்கா, முஸ்லீம் யார் வேணாலும் அல்லாவுடைய வீட்டில் அல்லாவுடைய காபாவில் உள்ளே போய் தொடலாம் அப்படின்றத இது உறுதிப்படுத்துது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க. அதாவது மக்கா வந்துட்டு காபா வந்து அல்லாவுடைய வீடு கட்டுறதுக்கு அப்போ அவரோட பணம் இருந்துச்சுனாக்கா அந்த பகுதியையும் உள்ளே வச்சு கட்டி கிழக்கில் ஒரு கதவும் மேற்கில் ஒரு கதவும் வச்சு நான் வந்து காபாவை கட்டியிருப்பேன். ஆனால் 2 காரணம் சொன்னார். ஒன்று அவர்கிட்ட அந்த நேரத்தில் பணம் இல்லாதன்றது சொன்னார், ஹலால் பணம் இல்லைன்றதை சொன்னார். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் அப்போ வந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கும் நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம காபா அல்லாவுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சோம் அப்படின்னாக்கா மக்களுடைய ஈமான் லெவல் வந்து கம்மியாகிடும் அப்படின்னு ஒரு காரணத்தால் அதை வந்து அவர் செய்யாமல் விட்டுட்டார். அதில் தான் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் வந்து ஹலீஃபா, அதுக்கப்புறம் ஜுபைர்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் 60 ஹிஜ்ரிக்கு அப்புறம் இஸ்லாம் தோன்றி அப்புறம் 60 வருடத்துக்கு அப்புறம் ஜுபைருடைய காலத்தில், அதாவது மர்வான் முவையாவுடைய கடைசி காலம். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, காபா வந்துட்டு கைப்பற்றப்படுது. முற்றுகையிடப்படும் போது காபா வந்துட்டு ஷாம்லேருந்து சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, முற்றுகையிடுறாங்க. அப்போ வந்து காபா வந்து எரிஞ்சிடுது. அப்போது அந்த நிலையில் இருக்கும்போது இவர் ஜுபைர் என்ன செய்யறாரு, அப்படியே விட்டு வைக்கிறாரு. ஹாஜிங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு வரட்டும் வந்து பார்க்கட்டும் என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஹாஜிங்கிட்ட கேட்குறாங்க, என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள். இப்படி இருக்கும்போது நான் முழுசாக வந்துட்டு அல்லாவுடைய வீடு கட்டட்டுமா, இல்லை வந்து அப்படியே சில பகுதி விடட்டுமான்னு சொல்லும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறார், இல்லை நீங்கள் வந்து அல்லாவுடைய வீடு வந்து சில பகுதியை விட்டுட்டு, அதாவது இஸ்லாம் ஏற்றுக்கிற போது எப்படி இருந்துச்சோ அந்த கற்களை விட்டுட்டு மற்றதெல்லாம் சீர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், உங்களில் ஒருத்தருடைய வீடு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அப்படி வைப்பீங்களா, நம்ம எல்லாம் வந்துட்டு முழுசாக தானே கட்டுவோம். அதே மாதிரி அல்லாவுடைய வீடு இது வந்து எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி நான் வந்து வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருனாக்கா, முழுசாவே ஒரு துணியை கட்டி சுற்றிடும் 2-4 பில்லருக்கு மட்டும் வச்சுட்டு அதை சுத்த துணி கட்டி அதுக்கு முழுசாக கட்டிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் துணியை வந்துட்டு அவர் அகற்றினார். இது வந்து வரலாறு இருக்குது. ஆகையால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, ஜுபைர் வந்துட்டு அந்த முவையா காலத்தில் அவங்க வந்து ஹஜ்ஜாஜ் வந்து என்ன செய்வாங்கக்கா, அவங்கள வந்து கொலை செஞ்சிருவாங்க. அது ஒரு காலத்துக்கு அப்புறம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காபா வந்து 2 டோரில் தான் இருந்துச்சு, 2 கதவோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன செய்வார்னாக்கா, ஒரு கதவை வச்சு மேலே தூக்கி காபா வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதால் கேட்டுட்டு அவர் வந்து இன்றைக்கி வந்துட்டு அது வருத்தப்படுவார். நம்ம வந்து வருத்தப்பட்டதாக வரலாறு இருக்குது, நம்ம அதே மாதிரி கட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பகுதி வந்துட்டு நெரிசல் காரணமாக, மக்களுடைய நெரிசல் காரணமாக இன்றைக்கி வந்துட்டு யார் வேண்டாலும் காபாவில் தொடலான்றதுக்காக தான் அந்த ஒரு பகுதியை வந்துட்டு வந்து வச்சு வெளியில் வச்சிருக்காங்க. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், முஸ்லீம் ஆகிய உலகத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாவுடைய வீடு என்பது ஒரு திசை தானே தவிர அதை பார்த்து நாம் இறைவனாக நினைத்து வணங்குவது கிடையாது அப்படின்றத நல்ல தெளிவாக நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஏன்னு சொன்னால் உள்ள நாம் போய் தொழுவது கூட நமக்கு அனுமதி இருக்குது. அதுவும் யார் வேணாலும் போகலாம், இவங்க தான் போகக்கூடாது அப்படின்றது கிடையாது. எல்லாரும் போகிறதுக்கு அனுமதி இல்லைன்ற மேலே இருக்க வீடு உள்ளே போகிறதுக்கு இல்லைன்றதால முக்கியமான நபர்கள் மட்டும் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு அனுமதி உண்டு. ஆனால் அதே ஒரு பகுதி வந்துட்டு வெளியில் இருக்கிறதால அங்கே வந்து யார் வேணாலும் தொழுதுக்கலாம் அப்படின்ற ஒரு வசதியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்கான்.